Hey guys, welcome to the React tutorial. Okay, இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா JWT authentication பத்தி தான் பார்க்க போறோம். ஓகே, அதை வந்து எப்படி ஃப்ரண்ட் எண்ட்லயும் பேக் எண்ட் வச்சு பண்றதுன்னு பார்க்க போறோம். ஓகே, ஃப்ரண்ட் எண்டுக்கு வந்து நான் React JS யூஸ் பண்ணிக்கிறேன், பேக் எண்டுக்கு வந்து Express JS யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம இந்த வீடியோல என்ன பண்ண போறோம்னு ஒரு அவுட்லைனா பார்த்தோம்னா ஒரு சைன் அப் பேஜ், லாகின் பேஜ் வைக்க போறோம், அப்புறம் ஒரு ப்ரொஃபைல் பேஜ் வைக்க போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் சைன் அப் பண்ணுவான் யூசர், நெக்ஸ்ட் வந்து அந்த யூசர் நேம் இமெயில் வச்சு லாகின் பண்ணுவான். ஸோ அந்த லாகின் பண்ண இமெயில் வச்சு தான் இமெயில் லாகின் பண்ண உடனே ஒரு டோக்கன் அவனுக்கு ஜென்ரேட் ஆகும். ஓகேவா? அந்த டோக்கன் வச்சு தான் வந்து ஆத்தரைசேஷன் பண்ண போறோம் இந்த யூசர். ஓகேவா? அது வந்து வேலிட் யூசர் தானா இல்லையான்னு. ஓகே, இதை நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களுக்கு ஈஸியா சொல்லி தர போறேன். ஓகேவா? ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து இதுக்கு ரெண்டு செட்டப் இருக்கு, பேக் அண்ட் ஃப்ரண்ட் அண்ட் முன்னாடியே சொன்ன மாதிரி. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பேக் அண்ட் செட்டப் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பேக் அண்ட் செட்டப் முடிச்சிடலாம். ஓகே, அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சிம்பிள் ரியாக்ட் டெம்ப்ளேட் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இது சும்மா என்ன டிஸ்பிளே பண்ணோம்னா ஹலோ வேர்ல்டுன்னு டிஸ்பிளே பண்ணும். ஓகேவா? ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா ஹலோ வேர்ல்டுன்னு டிஸ்பிளே பண்ணுது. ஓகே, ஸோ நான் அதில் வந்து வீட் பஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எது வச்சு வேணா ஃபார்முலா யூஸ் பண்ணுற NPX கிரியேட் ரியாக்ட் ஆப் அதை வச்சு நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். நான் வந்து வீட் வச்சு கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பேக் அண்ட் செட்டப் வந்து முடிச்சிடலாம். CKEND. ஓகே ஓகே, பேக் அண்ட்ல இங்க என்ன பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் வந்து பேக் எண்டுக்கு நேவிகேட் பண்ணிட்டு இனிஷியலைஸ் பண்ண போறேன். இனிஷியலைஸ் பண்ணோன்னே எல்லாத்துக்குமே என்டர் கொடுத்துருங்க. என்டர் கொடுத்துட்டு கடைசியில் எஸ் கொடுத்துட்டு npm இன்ஸ்டால். இப்போ இங்க வந்து நம்மளுக்கு தேவையான பேக்கேஜஸ் எல்லாம் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ண போறோம். ஸோ நம்மளுக்கு இங்க என்னென்ன தேவைன்னா எக்ஸ்பிரஸ் தேவை, கார்ட்ஸ், JSON வெப் டோக்கன், இதான் JWT, JSON வெப் டோக்கன், bcrypt. ஸோ நம்ம பாஸ்வேர்டை வந்து ஹேஷ் பண்றதுக்கு bcrypt, தென் வந்து பாடி பார்சர். ஓகே ஓகே, இது இன்ஸ்டால் ஆகிட்ட நேரத்தில் நம்ம வந்து இங்க ஒரு இண்டெக்ஸ் ஃபைல் கிரியேட் பண்ண போறோம். index.js ஃபைல் கிரியேட் பண்ணிட்டு இங்க வந்து பாயில் பிளேஸ் கொடுக்கணும். எக்ஸ்பிரஸ். ஓகே, எக்ஸ்பிரஸ் ஓகேவா? எக்ஸ்பிரஸ் கான்ஸ்ட் ஆப் ஈக்குவல் போட்டு அந்த எக்ஸ்பிரஸ் அசைன் பண்ண போறோம். ஓகேவா? அசைன் பண்ணிட்டு app.listen. ஸோ இது வந்து நம்ம 3001ல பண்ணிக்கலாம் போட்டு. ஓகே, தென் வந்து இங்கே என்ன பண்ண போதுன்னா ஒரு கால்பேக் ஃபங்க்ஷன் இருக்கும். ஓகே, கால்பேக் ஃபங்க்ஷன் இது என்ன சொல்லணும்னா சும்மா நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ற மாதிரி backend running in the port dport 3001. ஓகேவா? ஓகே, அதுக்கு முன்னாடி இங்க ஒரு கெட் போட்டுடலாம். இங்க என்ன பண்ணா ரிக்வெஸ்ட் ரெஸ்பான்ஸ் ஒன்று இருக்கும். ஓகேவா? ஸோ இங்க வந்து ரெஸ்பான்ஸ் டாட் ரைட் சென்ட் கொடுத்தோம். ரெஸ்பான்ஸ் டாட் சென்ட் வந்து ஹலோ வேர்ல்ட். ஓகேவா? கொடுத்துட்டேன். ஸோ இப்போ இந்த பேக் அண்ட் வந்து ஒரு கால் ஆரம்பிச்சிடும். அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து நோட்மான். ஓகேவா? நோட்மான் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நோட்மான். ஓகேவா? இன்ஸ்டால் பண்ணிட்டேன். நோட்மான் எதுக்குன்னா நீங்க பண்ற சேஞ்சஸ் எல்லாம் இப்போ ஒரு தடவையும் நம்ம ரீஸ்டார்ட் பண்ணாம ஸோ அதாவது ரீஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அந்த நோட்மான் இங்க பாத்தீங்கன்னா நமக்கு தேவையான எல்லாமே இன்ஸ்டால் ஆயிடுச்சு இந்த டிபெண்டன்சிஸ்ல. ஸோ இங்க நோட்மான் மட்டும் செட்டப் போட்டுக்கலாம். ஸ்டார்ட் ஏன்னா ஸ்கிரிப்ட்ல நோட்மானு இதை ஸ்டார்ட் பண்ண போறோம் index.js. ஓகேவா? ஸோ இந்த ஸ்டார்ட்ன்றத பண்ணணும். npm run start. okay app is crashed. why app crash ஆயிடுச்சு. எதுக்கு? ஏற்கனவே என்ன ஒரு ரன் ஆகிட்டு இருக்கா. 100 என்னத்துக்குடா? event on server already in use. okay, address bind already in use. ஓகேவா? இங்க பாத்தீங்கன்னா 3001 வந்து இங்க ரன் ஆகிட்டு இருக்கு போல பேக்ரவுண்ட்ல, என்னன்னு தெரியல. சரி, ஓகே, இங்க நம்ம இதை மாத்தி விட்டுலாம்.
3002 மாத்திடலாம். ஓகேவா? 3002 இங்கேயும் வந்து 3002 மாத்திடலாம். ஓகே, சூப்பர். இப்போ வந்து ரன் ஆயிடுச்சு. ஸோ இங்கே போய் நான் லோக்கல் ஹோஸ்ட் 3002ல என்டர் கொடுத்தேன்னா ஹலோ வேர்ல்டுன்னு வரும். ஏன்னா இங்கே வந்து நான் கெட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? கெட் இருக்க செட் பண்ணியிருக்கேன். ஸோ கொடுத்தோன்னே ஹலோ வேர்ல்டு வரும். ஓகே, ஸோ இப்போ வந்து ஒரு பாய்லர் பிளேட் கோட் வந்து செட் பண்ணியாச்சு. ஸோ இதில் தான் நம்ம எழுத போகிறோம். ஓகே ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா லாகின் சைன் அப்புக்கு ஒரு இது கிரியேட் பண்ண போறோம். ஓகேவா? ஓகே, அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு தேவையான பேக்கேஜஸ்லாம் இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து கார்ஸ், இது வந்து கார்ஸ் ஆர்ஜின் பாலிசி இது பண்றதுக்கு கார்ஸ், தென் வந்து JWT. ஓகேவா? ஸோ JWT டோக்கன் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம் அத்தன்டிகேஷனுக்கு. ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி வந்து செஷன் பேஸ்டு அத்தன்டிகேஷன் இருந்துச்சு. ஸோ இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து JWT. ஓகே, இது bcrypt வந்து ஹேஷ்டு பாஸ்வேர்டு காண்டி bcrypt. ஓகே, தென் வந்து பாடி பார்சர் நமக்கு டேட்டா வர்றதுக்காண்டி ஜேசன் QUIR இருக்க பாடி பார்சர். ஓகேவா? ஓகே ஓகே, இப்போ வந்து நம்ம இதில் வந்து app.use இது வந்து கார்ஸ் இங்கே யூஸ் பண்ணிக்கிறோம். தென் வந்து மிடில் வேர்ஸ், இதில் எல்லாமே மிடில் வேர்ஸ். ஓகே, பாடி பார்சர் .json. ஓகே, பாடி பார்சர் போடலாம். ஓகே, பாடி பார்சர் .json. ஓகேவா? ஓகே, இப்போதைக்கு எல்லாமே செட்டப் பண்ணியாச்சு. தென் வந்து இப்போ நம்ம என்ன எழுத போறோம்னா ஓகே, இப்போ நம்ம JWT டோக்கனுக்கு நம்மளுக்கு ஒரு சீக்ரெட் கீ தேவைப்படும். ஓகேவா? ஸோ அந்த சீக்ரெட் கீ நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். சீக்ரெட் கீ வந்து நீங்க வந்து என்ன வேணா வச்சுக்கலாம். நான் வந்து ABCன்னு வச்சுக்கிறேன். ABCDEF. ஓகேவா? இதுதான் என்னோட சீக்ரெட் கீ. இதை வச்சு தான் நம்ம வந்து யூசர் இந்த JWT டோக்கனை வந்து வேலிடேட் பண்ண போறோம். ஓகே ஓகே, தென் வந்து நம்ம இப்போ லிஸ்ட் ஆஃப் யூசர்ஸ், அதாவது நம்ம வெப்சைட்ல லாகின் பண்ற யூசர்ஸை வந்து நம்ம ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணணும். ஓகேவா? ஸோ நம்ம வந்து பேக் எண்ட்ல தான் ஸ்டோர் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம பேக் எண்ட் செட்டப் இல்லாத, அதாவது டேட்டா பேஸ்ல தான் ஸ்டோர் பண்ணணும். ஸோ இப்போ நான் டேட்டா பேஸ் யூஸ் பண்ணனா ரொம்ப காம்ப்ளெக்ஸா பெருசா போகும். ஸோ அதனால வந்து நான் வந்து ஒரு அரேல ஸ்டோர் பண்ணிக்கிறேன் யூசர்ஸை. எல்லாம் ஒன்று தான். ஸோ அது நம்ம கொரி அடிச்சு அங்கே போய் ஸ்டோர் பண்ணோம். ஸோ எல்லாம் ஒன்று தான். ஓகேவா? ஓகே ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு மிடில் வேர் வெரிஃபை டோக்கன் எழுத போறோம். ஓகேவா? ஸோ இது என்ன பண்ண போகுதுன்னா இது ஒரு மிடில் வேர் ஃபங்க்ஷன். ஓகேவா? ஸோ ரிக்வெஸ்ட் ரெஸ்பான்ஸ், இங்க வந்து நெக்ஸ்ட் அதோட மிடில் வேர். ஓகே ஓகே, இந்த வெரிஃபை டோக்கனுக்கு நம்ம அப்புறம் வருவோம். இப்போ வந்து அடுத்து வந்து என்ன பண்ணிக்கிறோம்னா போஸ்ட். ஓகேவா? ஸோ போஸ்ட்ல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்னா சைன் அப் லாகின். ஃபர்ஸ்ட் சைன் அப் எழுதிக்கலாம். ஓகேவா? சைன் அப் இது ரிக்வெஸ்ட் ரெஸ்பான்ஸ். ஓகேவா? ஸோ இது என்ன பண்ண போகுதுன்னா ட்ரை ஃபர்ஸ்ட் வந்து ரிக்வெஸ்ட் நம்ம சைன் அப் என்ன பண்ணுவோம்னா ஒரு 2 இன்புட் ஃபீல்ட் இருக்கும். அதில் யூசர் நேம் இருக்கும், பாஸ்வேர்ட் இருக்கும். ஓகேவா? அதை நம்ம இப்போ கேப்சர் பண்ண போறோம். கான்ஸ்ட் டீஸ்ட்ரக்சர் பண்ணி யூசர் நேம் பாஸ்வேர்டு. ஓகேவா? ஸோ ரிக்வெஸ்ட் டாட் பாடியில இருந்து வரும். ஸோ இதுக்கு தான் நம்ம பாடி பார்சர் யூஸ் பண்றோம். இந்த பாடி கொடுக்கலன்னா நம்ம பாடி பார்சர் இந்த மிடில் வேர், இந்த மிடில் வேர் யூஸ் பண்ணனா நம்மளுக்கு அது பாடி வராது. ஓகேவா? ஸோ இதுக்கு பாடி பார்சர் யூஸ் பண்றோம். இப்போ வந்து நம்ம ஹேஷ் பண்ண போறோம். இந்த பாஸ்வேர்ட் நம்மளுக்கு வந்து கிடைச்சிருச்சு. ஸோ யூசர் முத அவரோட யூசர் நேமையும் பாஸ்வேர்டையும் டைப் பண்றான், நம்மளுக்கு பாஸ்வேர்டு வந்துடும். ஸோ அந்த பாஸ்வேர்டை நம்ம ஹேஷ் பாஸ்வேர்டை மாற்ற போறோம். ஓகேவா? அதுக்கு நம்ம யூஸ் பண்ண போறது வந்து bcrypt. ஓகேவா? bcrypt டாட் ஹேஷ். ஓகேவா? இந்த ஹேஷ் அந்த ஹேஷ் போட்டுட்டு இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள இந்த பாஸ்வேர்டு மாற்ற போறோம். இங்க வந்து ஒரு வேல்யூ கொடுக்க போறோம். ஓகேவா? அது வந்து ஷார்ட் வேல்யூன்னு சொல்லுவாங்க. ஸோ இங்க இந்த நம்பர் இப்போ 10ன்னு கொடுத்து 10 20 கொடுத்தோம்னா அது காம்ப்ளெக்சிட்டி எடுத்துக்கணும். ஓகேவா? ஓகே, இப்போ நான் 10ன்னு கொடுத்துக்கிறேன். ஸோ எவ்வளோ பெருசா நம்பர் கொடுக்கிறீங்களோ அவ்வளோ, அதாவது ஹேக்கர்ஸால வந்து அதை
டீக்ரிப்ட் பண்ண முடியாது. ஸோ அவ்வளோ ஹார்டாக இருக்கும். ஸோ நான் வந்து இது வந்து 10ன்னு கொடுத்துக்கிறேன். நீங்கள் 20 அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். எனக்கு அந்த டிஃபால்ட் வேல்யூ தெரியல, நான் செக் பண்ணிட்டு நான் கீழே அப்டேட் பண்ணுறேன். ஓகே, தென் இப்போ என்ன பண்ண போறோம்னா, நம்மளுக்கு வந்து பாஸ்வேர்டை வந்து ஹேஷ்டு பாஸ்வேர்டை மாற்றிட்டோம். தென் நம்ம என்ன பண்ண போறோம்னா, அந்த அரேல வந்து புஷ் பண்ண போறோம். ஓகேவா, யூசர் நேம் அண்டு பாஸ்வேர்டு, அந்த ஹேஷ்டு பாஸ்வேர்டை வந்து புஷ் பண்ண போறோம். ஓகே, புஷ் பண்ணியாச்சு. ஸோ இங்க வந்து நம்ம யூசரை பார்த்துக்கலாம். ஓகேவா, யூசரை பார்த்துக்கலாம். அப்புறம் வந்து ஸ்டேட்டஸ் வந்து ஸ்டேட்டஸ் நம்ம அனுப்பணும். ரெஸ்பான்ஸ் டாட் ஸ்டேட்டஸ் வந்து 201, அது கிரியேட்டட், யூசர் கிரியேட்டட்னு நம்ம அனுப்ப போறோம். ஓகே, இந்த ஹேஷோட இந்த நம்பர்ஸ் வந்து நான் கீழே அப்டேட் பண்றேன் டிஸ்கிரிப்ஷன்ல. ஸோ பார்த்துக்கோங்க. எனக்கு அது அந்த எக்ஸாக்ட் எவ்வளோ வேல்யூ, என்னென்ன வேல்யூஸ் கொடுக்கணும்னு தெரியல. ஓகேவா, ஸோ இங்கே கேட்ச்ல வந்து ரெஸ்பான்ஸ் டாட் ஸ்டேட்டஸ். ஸோ இங்கே எரர் வந்துச்சுன்னா 500 இன்டர்னல் சர்வர் எரர். ஓகே, சென்ட் எரர் இன் கிரியேட்டிங் யூசர். ஓகே, ஸோ இங்கே வந்து அவைட்ல எரர் காட்டுது. சிங்க் போடணும், ஒய்என்சி சிங்க். ஓகே, சூப்பர். இப்போ வந்து சைன் அப் செட்டப் பண்ணியாச்சு. ஸோ பண்ணோடனே நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்துடலாம். ஓகேவா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் போஸ்ட்மேன் கலெக்ஷன் வச்சிருக்கேன். ஸோ இனிஷியலாக சைன் அப். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எதில் ரன் ஆகுது, இந்த போர்ட் வந்து 3002 ரன் ஆகுது. ஓகேவா, ஸோ இங்கே நம்ம இங்கே வந்து நம்மளுக்கு யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு பாடியிலேருந்து வரும். ஓகேவா, ஸோ பாடியில் ரா நீங்கள் ஓகே, நான் வந்து ரானா, ஸோ நம்ம ஜேசன் டேட்டா ஈஸியாக பாஸ் பண்ணலாம். ஸோ இங்கே டெக்ஸ்ட் இருக்கு. ஸோ இங்கே ஜேசன் டேட்டா பாஸ் பண்ணுறேன். ஓகேவா, யூசர் நேம் NTH Gmail. ஜூம் பண்ண முடியல. ஸோ பாஸ்வேர்ட் வந்து ஓகேவா. ஓகே, நான் ஹிட் பண்ணுறேன். ஹிட் பண்ணோடனே எனக்கு வந்து யூசர் கிரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி வந்துருச்சு. ஓகேவா, ஸோ இப்போ நம்ம பேக் எண்ட்ல பார்த்தோம்னா எனக்கு வந்து அந்த யூசர் நேம் வந்து பாஸ்வேர்டு ஹேஷ்டு பாஸ்வேர்டு வந்துருக்கு. ஓகேவா, ஸோ இதை தான் நம்ம ஸ்டோர் பண்ணோம். ஓகே, ஸோ NTH@gmail.com யூசர் நேம் வந்துருச்சு, பாஸ்வேர்டு வந்துருச்சு. ஓகே, சூப்பர். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இப்போ வந்து போஸ்ட்டுக்கு லாகின் எழுத போறோம். ஓகேவா, சாரி, லாகின் LOGin. ஸோ இது வந்து ஒரு ஃபங்க்ஷனை பயன்படுத்தலாம். ரெஸ்பான்ஸ் ஸ்டார்ட். ஓகே, ரிக்வெஸ்ட் ரெஸ்பான்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு asynchronous. ஓகே ஓகே, இங்கே நம்மளுக்கு asynchronous. ஓகே, போடுமா, கீழே யூஸ் பண்ணணும் தேவைப்படும். ஓகே ஓகேவா. ஓகே, லாகின்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா, அதே மாதிரி தான் இங்கே நம்ம வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்ச் பண்ணுவோம். அதே மாதிரி இங்கே வந்து கேட்ச் பண்ண போறோம். அதாவது அந்த யூசர் வந்து நம்ம இந்த யூசர் லிஸ்ட்ல இருக்காரான்னு செக் பண்ண போறோம், அவ்வளவுதான். ஓகேவா, ஓகேவா. ஸோ இந்த யூசர் நேம் வந்து பாஸ்வேர்டா வாங்கியாச்சு. ஓகேவா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து அந்த யூசர் வந்து இருக்காரான்னு செக் பண்ணணும். ஓகே, யூசர் ஈக்குவல் டு யூசர்ஸ், அந்த யூசர்ஸ்ன்ற அரேக்குள்ள நம்ம ஃபைண்ட் பண்ண போறோம். அதாவது ஒவ்வொரு யூசரையும் எடுத்து அவரோட யூ.டாட் யூசர் நேமும் கொடுத்துருக்கிற இங்க அவர் வச்சிருக்கிற யூசர், அவர் இங்க டைப் பண்ற யூசர் நேமும் இதுல இருக்கிற யூசரும் இருக்காருன்னு பார்க்க போறோம். ஓகேவா, ஓகே, இஃப் தட் யூசர் நாட், அதாவது யூசர் அப்படி ஒருத்தர் இல்லவே இல்லைன்னா என்ன பண்ணணும்னா ஒரு எரர் மெசேஜ் மாதிரி அனுப்புறோம். ஓகேவா, 400 நாட் ஃபவுண்ட். ஓகேவா, ஸோ அந்த எரர், அந்த யூசர் ஒருத்தர் இல்லவே இல்லைன்னா நம்ம அனுப்புறோம். ஸோ இங்க நம்ம வந்து யூசர் நாட் ஃபவுண்ட். ஓகேவா, ஸோ ஓகே, இது வந்து யூசர் இல்லைன்னா
ஸோ இன்கேஸ் வந்து யூசர் இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னா வேலிடேட் பாஸ்வேர்டை வந்து வேலிடேட் பண்ணணும். ஓகேவா, வேலிடேட் பாஸ்வேர்ட். ஓகேவா, ஓகே. ஸோ இங்க என்ன பண்ண போறோம்னா bcrypt. ஸோ இப்போ நம்ம கிட்ட வந்து இந்த ஹேஷ்டு பாஸ்வேர்டு தான் நம்ம உள்ள இருக்கும். ஓகேவா, ஸோ இந்த ஹேஷ்டு பாஸ்வேர்டு வந்து இவர் அனுப்புற பாஸ்வேர்டையும் அந்த ஹேஷ்டு பாஸ்வேர்டையும் கம்பேர் பண்ணி இது பண்ண போறோம். ஓகேவா, டாட் கம்பேர்னு ஒரு மெத்தட் இருக்கு, ஃபங்க்ஷன் இருக்கு. ஓகேவா, ஸோ மெத்தட்னா ஜாவால ஓகே பாஸ்வேர்டு. ஸோ அதாவது இங்க இருக்கிற பாஸ்வேர்டு அப்புறம் வந்து இந்த யூசர் டாட் பாஸ்வேர்டு. ஓகேவா, அதாவது யூசர் இருந்துச்சுன்னா இங்க வந்து நம்மளுக்கு இங்க ரிட்டர்ன் ஆகும் இந்த யூசர் நேமும் பாஸ்வேர்டு. ஸோ அதை வந்து இங்க யூஸ் பண்ண போறோம், யூசர் டாட் பாஸ்வேர்டு. ஓகே, சூப்பர். ஸோ இப்போ வேலிடேட் பாஸ்வேர்டு. ஓகே, இப்போ வந்து இது வந்து பாஸ்வேர்ட் தப்பா இருந்துச்சுன்னா ஃபால்ஸ்னு வரும், இல்லைன்னா ட்ரூன்னு வரும். ஓகேவா, ஓகே சூப்பர். இப்போ வந்து எனக்கு ஃபால்ஸ்னு வந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னா அதுக்கு ஒரு ஸ்டேட்டஸ் செட் பண்றோம். இந்த ஸ்டேட்டஸ் என்ன பண்றோம்னா 400 invalid password internal server password. ஓகே, அப்படி இல்லைன்னா ரெஸ்பான்ஸ் டாட் சென்ட் ஒரு டோக்கன் அனுப்ப போறோம். ஓகேவா, ஸோ அதாவது யூசர் வந்து கரெக்டா இருந்தாருன்னா நம்ம வந்து அவருக்கு ஒரு டோக்கன் அனுப்ப போறோம். ஓகேவா, ஸோ அந்த டோக்கன் வந்து JWT டோக்கன். ஸோ அதை எப்படி நம்ம கிரியேட் பண்றதுன்னு பார்ப்போம். டோக்கன் ஈக்குவல் டு போட்டுட்டு ஸோ JWT டாட் சைன். ஓகேவா, சைன் பண்றதுக்கு நமக்கு அப்ப ஒரு இந்த யூசர் யூனிக் ஐடென்டிஃபை பண்றதுக்கு அவரோட எது வேணா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து யூசர் நேம் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா, ஸோ யூசர் நேம் equal to யூசர் டாட் யூசர் நேம். ஓகேவா, ஸோ அப்புறம் நம்ம வந்து சீக்ரெட் கீ யூஸ் பண்ண போறோம். சீக்ரெட் கீ என்னது, இங்க நம்ம எழுதி வச்சிருக்கிற சீக்ரெட் கீ. ஓகேவா, இந்த சீக்ரெட் கீ இங்க யூஸ் பண்ண போறோம். இதை ரெண்டையும் வச்சு சைன் பண்ண போறோம். ஓகேவா, ஸோ இந்த JWT டோக்கனோட ஸ்ட்ரக்சரே அப்படிதான் இருக்கும். ஃபர்ஸ்ட் என்ன இருக்கும்னா அந்த ஒரு ஹேஷிங் அல்காரிதம் இருக்கும். செகண்ட் வந்து நம்ம யூசரோட அந்த டீடைல்ஸ் இருக்கும். தேர்ட் வந்து நம்மளோட சீக்ரெட் கீ இருக்கும். ஓகேவா, ஓகே. தென் வந்து இந்த டோக்கனை தான் இங்க வந்து பாஸ் பண்ண போறோம். டோக்கன். ஓகேவா, இந்த டோக்கனை பாஸ் பண்ணிட்டோம். இந்த கேஸ்ல வந்து எரர் நம்பர் 1 ஸ்டேட்டஸ் செட் பண்ணிட்டு என்னன்னா இன்டர்னல் சர்வர் எரர் 5 எரர் லாகின் இன். ஓகேவா, சூப்பர். இப்போ ஓகே, இது பிரச்சனை இல்லாம ரன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து சைன் அப் பண்ணிட்டாரு இந்த இது யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு. ஓகேவா, இது வந்து நம்ம அறையில ஸ்டோர் ஆயிடுச்சு. இப்போ லாகின் பண்ண போறோம். என்ன நம்பர் 3002. ஓகேவா, ஸோ லாகின் பண்ண போறோம். இது அதே மாதிரி தான் யூசர் நேம் கொடுக்குறோம், nth.com பாஸ்வேர்டு வந்து ஓகே, இதுதான் வந்து பாஸ்வேர்டு. நம்ம பாஸ்வேர்டு தப்பா கொடுத்து பார்ப்போம். யூசர் நாட் ஃபவுண்ட். ஓகேவா, ஸோ 3 கொடுத்தேன்னா யூசர் நாட் ஃபவுண்ட் என்னாச்சு, nth@gmail.com லாகின் எல்லாம் கரெக்டாக தான் கொடுக்குறேன். ஸோ லாகின் கொடுத்தோடனே இங்கே எனக்கு வந்து நம்ம செக் பண்ணி இங்கே பிரிண்ட் பண்ணி பார்த்துருவோம். request டாட் ஓடியை பிரிண்ட் பண்ணுறேன். ஓகேவா, ஸோ நான் ஃபயர் பண்ண உடனே எனக்கு வந்து யூசர் நேம் வருது, பாஸ்வேர்டு வருது. ஓகேவா, சூப்பர். யூசர் நேமும் வருது, பாஸ்வேர்டும் வருது. ஸோ இங்கே ரீபக் பண்ணி பார்த்துடலாம். console.log இங்கே இந்த யூசர் என்ன வருதுன்னு பார்ப்போம். ஃபயர் பண்ண உடனே அன்டிஃபைன். ஓகே, அன்டிஃபைன் யூசர்ஸ்ல தான் நான் ஃபைண்ட் பண்றேன். users.find
for every you dot username double equals சொன்னா கண்டென்ட்டோட தான் செக் பண்ணணும். டாட் யூசர் நேம் கரெக்டா தான் இருக்கு. நம்ம முன்னாடி ஸ்டோர் பண்ண யூசர் நேம் வந்து nth@gmail.com எல்லாமே இங்கே தான் இருக்கு. nth@gmail.com இதை தூக்கி அப்படியே போட்டாங்க. ஏன் இது யூசர் நாட் ஃபவுண்ட் வருது. ஸோ எங்க அடிக்குதுன்னா இந்த இது வருது. ஏன் இது வந்து எடுக்க மாட்டேங்குது? நம்ம ஒரு தடவை சென்ட் பண்ணிட்டு யூசர் சக்சஸ்ஃபுல்லி கிரியேட்டட் இப்போ பண்ணுவோம். ஓகே சூப்பர். நான் ஏதோ ஒரு தடவை ரீஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் போல. ஸோ அதனால அந்த யூசர் அந்த அறையில் போய் ஸ்டோர் ஆகலை. ஓகேவா? இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டோர் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஸ்டோர் ஆயிருக்கு. அடுத்து வந்து நம்ம இங்கே பிரிண்ட் பண்ணது வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகேவா? ஓகே சூப்பர். நம்மளுக்கு வந்து ஒரு டோக்கன் ஜென்ரேட் ஆயிடுச்சு. ஓகேவா? ஓகே இப்போ இந்த டோக்கனை நம்ம என்ன பண்ண போறோம்னா ஸோ ரியல் லைஃப் சினாரியோட அதாவது ஃப்ரண்ட் அண்ட் வச்சு பண்ணும்போது நம்ம இந்த டோக்கனை போய் யூசரோட யூசர் சிஸ்டத்துல போய் நம்ம ஸ்டோர் பண்ணிடுவோம். அதாவது லோக்கல் ஸ்டோரேஜ், அதாவது ப்ரௌசர் ஸ்டோரேஜ் இதில் அது ஒரு ஸ்டோரேஜில் போய் நம்ம ஸ்டோர் பண்ணிடுவோம். ஓகேவா? குக்கீஸா. ஓகே நம்ம வந்து லோக்கல் ஸ்டோரேஜில் போய் டோக்கன்னு ஸ்டோர் பண்ணிடுவோம். ஓகேவா? ஸ்டோர் பண்ணிட்டு இப்போ ஒவ்வொரு தடவையும் யூசர் வந்து ஏதாவது ஒரு ரிக்வஸ்ட் பேஜ் வந்து ரிக்வஸ்ட் பண்ணும்போது இந்த டோக்கனும் சேர்ந்து வரும். ஸோ இந்த டோக்கன் வேலிடேட் பண்ணிட்டு தான் இது வந்து நம்மளோட யூசரான்னு பார்க்க போறோம். ஓகேவா? ஓகே ஸோ இங்க பாத்தீங்கன்னா இது வந்து இந்த ஹேஷிங் அல்காரிதம் 3 பார்ட்டா இருக்கு பாருங்க. இது வந்து நம்மளோட பேலோடு கண்டென்ட், இது வந்து நம்மளோட சீக்ரெட் கீ. ஓகேவா? ஓகே இப்ப நெக்ஸ்ட் வந்து ஒரு ப்ரொஃபைலுக்குன்னு ஒரு ரவுட் எழுதுவோம். ஓகேவா? ஆப் டாட் கெட். ஸோ நம்ம இது என்ன பண்ண போகுதுன்னா அதாவது ஒரு ஒரு பேஜ் ஒரு ப்ரொஃபைல் மாதிரி, அதாவது இனிஷியல் பேஜ் ஸ்டார்டிங் பேஜ் மாதிரி வச்சுக்கோங்க. அதாவது யூசர் வந்து வேலிடேட் பண்ணோட தான் இது வந்து உள்ள போகும். அது யூசர் நேம் வந்து டிஸ்பிளே பண்ணுவோம். ஓகேவா? ஓகே ஓகே இங்க வந்து ரிக்வெஸ்ட் கமா ரெஸ்பான்ஸ். ஓகே ஸோ இங்க பாத்தீங்கன்னா ப்ரொஃபைல் பேஜுக்கு போறதுக்கு வந்து முதல் வந்து லாகின் பண்ணணும். லாகின் பண்ணனே நம்மளுக்கு ஒரு டோக்கன் கிரியேட் ஆயிடும். ஓகேவா? அந்த டோக்கனை வேலிடேட் பண்ணிட்டு வேலிடேட் பண்ணக்கு அப்புறம் தான் யூசரை வந்து உள்ளோட போறோம். ஓகேவா? யூசரோட டீடைல்ஸ் எல்லாம் வந்து பிரிண்ட் பண்ண போறோம். ஓகே ஸோ வேலிடேட் பண்றதுக்கு நம்மளுக்கு ஒரு மிடில் வேர் தேவை. ஓகேவா? ஸோ மிடில் வேர் என்னன்னா இந்த ரிக்வஸ்ட்டுக்கு ரெஸ்பான்ஸுக்கு நடுவில் நடக்கிறது தான் மிடில் வேர். ஸோ இதுதான் இந்த மிடில் வேர். ஓகேவா? ஓகே ஓகே இந்த மிடில் வேர் நடக்க போகுது. ப்ரொஃபைல் கொடுத்த உடனே இந்த மிடில் வேர் நடக்கும். ஓகேவா? ஸோ மிடில் வேர் நடந்த முடிச்ச உடனே தான் நம்மளுக்கு வந்து ரிக்வஸ்ட் போகும். ஓகே ரெஸ்பான்ஸ் போகும். ஓகே இப்போ நம்ம இந்த மிடில் வேர் என்னன்னு எழுத போறோம். ஓகேவா? இந்த மிடில் வேர்ல தான் நம்ம வந்து அந்த டோக்கனை வந்து செக் பண்ண போறோம். ஓகே ஓகே ஸோ இங்க வந்து வெரிஃபை டோக்கன் மிடில் வேர் எழுத போறோம். ஸோ இங்க வந்து டோக்கன் வாங்கிக்கலாம். ஓகேவா? டோக்கன் வந்து எங்க இருந்து வரும்னா ஹெடர்ஸ்ல நம்ம ரிக்வஸ்ட் கொடுக்கும் போது ஹெடர்ஸ்ல வரும். ஓகேவா? ஹெடர்ஸ்ல ஆத்தரைசேஷன் வச்சு நம்ம செட் பண்ணிடணும். ஓகே ஸோ நம்ம ஒவ்வொரு தடவை ரிக்வஸ்ட் பண்ணும் போதும் இந்த ஹெடர்ஸ்ல நம்ம செட் பண்ணிடுவோம் ஒரு ரிக்வஸ்ட்டுக்குமே. ஏன்னா ஆத்தரைசேஷன் பண்ணி தான் நம்ம உள்ள விடணும். ஓகேவா? இந்த டோக்கன் கரெக்டா இருந்தா தான் அது வந்து வேலிடான யூசர்னு எடுத்துக்கணும். ஓகே ஸோ டோக்கன் ஓகே இஃப் வந்து டோக்கன் இல்லைன்னா டோக்கன் இல்லாம ஒரு ரிக்வஸ்ட் வந்துச்சுன்னா என்ன ரிக்வஸ்ட்? தப்பான ரிக்வஸ்ட், அது உள்ள விடக்கூடாது. ஸ்டேட்டஸ் வந்து 401 நாட் ஃபவுண்ட். சென்ட் வந்து ரிக்வஸ்ட் டிலீட். ஓகேவா? ரிக்வஸ்ட் டிலீட். ஓகே நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா ஓகே இப்போ வந்து இந்த டோக்கன் வந்து இருந்துச்சுன்னா டோக்கன் இருந்துச்சுன்னா வெரிஃபைன்னு வந்து வச்சுட்டு ஸோ இது என்ன பண்ண போறோம்னா JWT டாட் வெரிஃபை பண்ண போறோம் அந்த டோக்கனை. ஸோ வந்திருக்க டோக்கனையும் நம்ம கிட்ட இருக்க சீக்ரெட் கீ ரெண்டுமே வந்து செக் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ செக் பண்ணிட்டு ரிக்வஸ்ட் டாட் யூசர்னு ஒரு ரிக்வஸ்ட் செட் பண்ண போறோம்.
அந்த யூசர் அந்த ரிக்வஸ்ட் வந்து வெரிஃபைட்னு செட் பண்ண போறோம். ஓகேவா? வெரிஃபைல என்ன வரும்னா அந்த யூசர் நேம் வரும். ஸோ யூசர் நேம் நம்ம இங்க செட் பண்ணோம்ல, இங்க செட் பண்ணோம். ஓகே, இங்க பாத்தீங்கன்னா அந்த டோக்கன்ல வந்து யூசர் நேம் செட் பண்ணிருக்கோம். ஸோ அதான் இங்க வரும். ஓகே, வரும். வந்துட்டோன்னே நம்ம நெக்ஸ்ட்னு கொடுத்துறோம். ஏன்னா அது ஒரு மிடில் வேர். ஓகே, ஸோ கேட்ச்ல கேட்ச் பண்ண போறோம். ஸ்டேட்டஸ் 400 டாட் send இல்லைன்னா invalid டோக்கன். ஓகேவா? ஸோ ஓகே, சேவ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ போய் பார்த்தோம்னா ப்ரொஃபைலில் 3002. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு லாகின் பண்ணோடனே ஒரு டோக்கன் வந்திருக்கும். ஓகேவா? இந்த டோக்கனை நம்ம எங்கே போய் செட் பண்ண போறோம்னா ஆத்தரைசேஷன் ஹெடர்ஸ்ல ஆத்தரைசேஷன் ஒரு இது கிரியேட் பண்ணிட்டு இங்க வந்து நம்ம செட் பண்ண போறோம். ஓகேவா? செட் பண்ணிட்டு நம்ம கிளிக் ஆயிடுச்சு. சாரி, செட் பண்ணிட்டு ரிக்வெஸ்ட் கொடுக்க போறோம். கொடுத்த உடனே ஒண்ணுமே வரல. ஏன் வரல? இவ்வளவு நேரம் ஏன் சென்ட் ஆகுதுன்னு பார்த்தோம்னா ஏதோ நடந்திருக்கு. ஓகே, என்ன நடந்ததுன்னா இங்க நம்ம எழுத மாட்டோம். ஸோ மிடில் வேர்ல இது இப்ப நமக்கு என்ன நடந்துச்சுன்னா, நம்ம இதை ட்ரிகர் பண்ண உடனே இந்த வெரிஃபை டோக்கன் நடந்து இந்த நெக்ஸ்ட்ல வந்து இது அப்படியே நின்றோம். ஸோ இப்போ இந்த நெக்ஸ்ட்டை வந்து நம்ம கேட்ச் பண்ணணும். ஸோ அதாவது இந்த வந்து நம்ம ரிக்வஸ்ட் யூசர் அனுப்பி விட்டுருக்கோம்னா அதை நம்ம கேட்ச் பண்ணி முடிக்கணும். ஓகேவா? இல்லைன்னா அது வந்து லூப்ல ரன் ஆகிட்டே இருக்கும். ஓகே, ரன் ஆகிட்டே இருக்கா? ஸோ ஓகே, ஸோ இப்போ நம்ம இங்க என்ன பண்ண போறோம்னா, அதாவது நம்மளுக்கு அங்க வந்து யூசர் வந்துடும். ஸோ அந்த வெரிஃபை டோக்கன் வந்து நம்மளுக்கு சக்ஸஸ்ஃபுல்லா இதனால சென்ட் பண்ணிடும். வெல்கம். ஓகே, வெல்கம்னு போட்டுட்டு இங்க நான் என்ன பண்ண போறேன்னா டெம்ப்ளேட் லிட்டரல்ஸ் போட்டுருக்கோம். டாலர் டாலர் வந்து request டாட் யூசர் நேம். ஓகேவா? இது எங்க இருந்து வருதுன்னா நம்ம இங்க வெரிஃபை டோக்கன் செட் பண்ணோம். request டாட் யூசர் டாட் இங்க வந்து நம்மளுக்கு இந்த யூசர் நேம் வந்துடும். யூசர் நேம் நம்ம இங்க செட் பண்ணிருக்கோம். ஓகேவா? சூப்பர். இப்ப பார்ப்போம். சூப்பர், வெல்கம் என்டிஹெச் வந்துச்சா? வெல்கம் ndh@gmail.com வந்துச்சு. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இந்த லைட்டா இந்த மாத்த போறேன். ஸோ இந்த டோக்கனை ஒரு வேர்டு மாத்தினாலும் நம்மளுக்கு இன்வாலிட் வந்துடும். ஓகேவா? ஸோ இதுதான் செக்யூர் ஆனது. ஓகே ஓகே, இப்போதைக்கு சைன் அப் லாகின் ப்ரொஃபைல் முடிச்சாச்சு. ஓகே, நம்ம வந்து அடுத்து வந்து இப்போ வந்து பேக் அண்ட் செட்டப் வந்து முடிச்சாச்சு. ஸோ இதை நம்ம ஃப்ரண்ட் அண்ட் ரியாக்ட்ல வாங்கி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஓகேவா? அப்ளிகேஷன் ஆப் பேக் அண்ட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இது வந்து நான் ஹலோ வேர்ல்டுன்னு ஒரு இது எழுதி வச்சிருக்கேன். ஸோ இதை ரன் பண்ணனா நம்மளுக்கு ஹலோ வேர்ல்டு டிஸ்பிளே ஆகும். ஓகேவா? ஓகே, ஸோ இது நான் பண்றதுக்கு நம்ம ரியாக்ட்ல நிறைய கான்செப்ட்ஸ் நம்ம ஆல்ரெடி நம்ம யூடியூப் சேனல்ல போட்டிருக்கோம். ஸோ அதை வச்சு தான் நம்ம பண்ண போறோம். ஸோ நான் என்னென்ன யூஸ் பண்ணேன்னா கான்டெக்ஸ்ட் API வச்சு பண்ண போறேன். தென் வந்து ரியாக்டர் டாம் யூஸ் ரெடியூசர். ஸோ இது எல்லாமே இதில் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு கான்டெக்ஸ்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். கான்டெக்ஸ்ட். ஸோ இது வந்து அத்தன்டிகேஷன் காண்டி. ஸோ அது கான்டெக்ஸ்ட் டாட் JSX. ஓகேவா? ஓகே, ஃபர்ஸ்ட் நான் இங்கே வேணுங்கிறத இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இம்போர்ட் கான்டெக்ஸ்ட் கிரியேட் பண்றதுக்கு கான்டெக்ஸ்ட் யூஸ் ரெடியூசர் ஹூக் யூஸ் எஃபெக்ட் இதெல்லாம் நான் இங்கே யூஸ் பண்ண போறேன். யூஸ் ஸ்டேட். ஓகேவா? ஸோ இது 4 மேஜரானது. இதை 4யுமே நம்ம இங்கே யூஸ் பண்ண போறோம். ஓகே, ஸோ நம்ம ஒரு கான்டெக்ஸ்ட் கிரியேட் பண்ண போறோம். அதுக்கு பேர் வந்து கான்டெக்ஸ்ட் யூ கிரியேட் கான்டெக்ஸ்ட். ஓகேவா? ஓகே, கிரியேட் கான்டெக்ஸ்ட் போட்டு ஒன்று கிரியேட் பண்ணியாச்சு. ஓகே,
அப்புறம் என்ன பண்ண போறோம்னா ஒரு ப்ரொவைடர் ஒன்று கிரியேட் பண்ண போறோம். ஸோ நான் இதுலயே ப்ரொவைடர் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே ப்ரொவைடர். ஸோ இது வந்து சில்ட்ரன் வாங்கிக்கிறோம். சில்ட்ரன் ஓகேவா? ஓகே இது என்ன பண்ணணும்னா auth context டாட் ப்ரொவைடர் வந்து ப்ரொவைட் பண்ணணும். இதுதான் வந்து ப்ரொவைடர். ஸோ இதுக்கு இன்சைட் wrap பண்ணிடணும். ஓகே நம்ம இங்க வேணுன்ற வேல்யூ இங்க நம்ம இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணி வேணுன்ற வேல்யூவை இங்க வந்து பாஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே இதுக்குள்ள நம்ம பாஸ் பண்ணிக்கலாம். சூப்பர். இந்த சில்ட்ரன் வந்து இங்க ஓகே. ஸோ இங்கே தான் வந்து நம்ம ஸ்டேட் கிரியேட் பண்ண போறோம் எல்லா இம்ப்ளிமெண்டேஷனும். ஸோ நம்ம அத்தன்டிகேஷனுக்கு மட்டும் தான் இங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம். ஓகேவா? ஓகே இங்க வந்து நான் யூஸ் ஒரு யூஸ் பண்ண போறேன். ஸோ ஸ்டேட் கமா டிஸ்பேட்ச். ஸோ இது பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு யூஸ் ஸ்டேட் மாதிரி தான். நம்ம யூஸ் ஸ்டேட் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இங்க வந்து யூஸ் ரெடியூசர் யூஸ் பண்ணிக்கிறேன். காம்ப்ளெக்ஸ் ஸ்டேட் மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து நம்ம வந்து யூஸ் ரெடியூசர் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஓகே இங்க வந்து நான் வந்து ஸோ இது ஆக்சுவலி இனிஷியலா வந்து என்ன வாங்கிக்கணும்னா ஒரு ரெடியூசர் ஃபங்க்ஷன் வாங்கிக்கிறோம். ஓகேவா? அதுக்கு வந்து நான் ஆத் ரெடியூசர்னு வச்சுக்கிறேன். அப்புறம் வந்து அந்த ஸ்டேட்டோட இனிஷியல் வேல்யூ வாங்கிக்கிறோம். நம்ம வந்து இந்த ஸ்டேட் வந்து யூசர்னு போட்டு நல்லுன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இதுதான் வந்து அந்த ஸ்டேட்டோட இனிஷியல் வேல்யூ. ஓகே ஸோ இது என்ன ரிட்டர்ன் பண்ணும்னா ஒரு ஸ்டேட்டை ரிட்டர்ன் பண்ணும். அப்புறம் வந்து டிஸ்பேட்ச் ஒரு ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ணும். நம்ம நார்மலா யூஸ் ஸ்டேட்ல பாக்குற மாதிரி ஸ்டேட் ஒரு ஃபங்க்ஷனை ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா? ஓகே இப்போ அந்த ஆத் ரெடியூசர் எழுதுவோம். இப்போ இந்த ஆத் ரெடியூசர் நம்மளுக்கு என்ன இது பண்ணோம்னா ஸோ இந்த ஆத் ரெடியூசர்ல வந்து ஸ்டேட் இருக்கும். அப்புறம் வந்து ஒரு ஆக்ஷன் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த ஆக்ஷன் வச்சு தான் நம்ம வந்து டிசிஷன் எடுப்போம். ஆக்ஷன் டாட் டைப் வந்து உள்ள பாஸ் பண்ணிடுவோம். ஓகேவா? இது எல்லாமே நம்ம எழுதுறது தான். ஸோ இங்க நான் வந்து லாகின் ஒன்று வச்சுக்கிறேன். ஓகே லாகின்க்கு இங்க என்ன ரிட்டர்ன் பண்ணணும்னா யூசர் ஈக்குவல் டு இந்த ஆக்ஷன் வந்து ரெண்டு இருக்கும், டைப் இருக்கும், பேலோட் இருக்கும். ஓகே நான் வந்து பேலோட் வச்சுக்கிறேன். பேலோட்னா நம்ம யூசர் வந்து சரி நம்ம உள்ள கொடுக்கறது தான். இப்போ நான் நம்ம கீழே நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு புரியும். லாக் அவுட்டுக்கு நான் என்ன பண்ண போறேன்னா ரிட்டர்ன் யூசரை வந்து நல்லா போறேன். ஆக்சுவலி இங்க நான் சொன்னேன்ல நம்ம வந்து அந்த டோக்கன் நம்ம பேக் எண்ட்ல நம்ம டோக்கன் அனுப்புவோம். அந்த டோக்கன் வந்து யூசரோட ப்ரௌசர்ல வந்து ஸ்டோர் ஆகும். அதாவது குக்கீஸா ஸ்டோர் ஆகும். லோக்கல் லோக்கல் ஸ்டோரேஜ்ல வந்து நம்ம ஸ்டோர் பண்ணுவோம் டோக்கன் போட்டு. ஸோ அந்த டோக்கன் தான் நம்ம இங்க பாஸ் பண்ண போறோம். ஓகேவா? அதாவது லாகின் பண்ணோடனே இந்த டோக்கனை பாஸ் பண்றதுக்கு தான் நம்ம இந்த ஸ்டேட் வச்சிருக்கோம். ஸோ யூசர் வந்து ஆக்ஷன் டாட் பேலோட்னு போட்டுரும். லாக் அவுட் பண்ண உடனே அந்த டோக்கனை வந்து டிலீட் பண்ணி விட்டுருவோம். ஓகே டிஃபால்ட் ஓகே ஸ்டேட். ஸோ இந்த ரெடியூசர் ஃபங்க்ஷன் எழுதியாச்சு. ஸோ இங்க வந்து நம்ம வந்து இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணலாம். ஓகேவா? ஓகே ஸோ இங்க வந்து நான் லோடிங் ஒன்று வச்சுக்கிறேன். டு ஸ்டேட் ஆஃப் இனிஷியலா ட்ரூ. ஓகேவா? ஸோ நான் இங்கே யூசர் பட் ஃபங்க்ஷன் எடுக்கிறேன். ஏன்னா இப்போ வந்து ரியாக்ட் ஆப்பை வந்து ரியாக்ட் ஆப்பை ஃபர்ஸ்ட் தடவை லோட் பண்ணும்போது நம்மளுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் நடக்கும். ஆத் கான்டெக்ட் தான் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் நடக்கும். ஓகேவா? ஸோ நான் இங்கே என்ன பண்ண போறேன்னா இந்த யூசரை வாங்க போறேன். எங்க இருந்து வாங்க போறேன்னா நம்ம லோக்கல் ஸ்டோரேஜ்ல செட் பண்ணிடுவோம்னா அங்க இருந்து வாங்க போறேன். கெட் ஐட்டம் இங்க என்ன பண்ணணும் டோக்கன். நம்ம டோக்கன்ல தான் ஸ்டோர் பண்ண போறோம். டோக்கன் ஸ்டோர் பண்ணிருப்போம். ஸோ அந்த டோக்கன் வாங்குறோம். ஸோ இப்போ நமக்கு
யூசர் வந்து நாட் ஈக்குவல் டு நல்லா இருந்துச்சுன்னா டிஸ்பேட்ச் பண்ண போறோம். என்ன ஆக்ஷனை பண்ண போறோம்னா டைப் வந்து லாக் இன். இங்க பாத்தீங்கன்னா இந்த டைப் பண்ண போறோம். ஓகேவா? ஆக்ஷன் டைப் பேலோட பாஸ் பண்ண போறோம். பேலோட என்ன பாஸ் பண்ண போறோம்? இந்த டோக்கனை பாஸ் பண்ண போறோம். அதாவது இந்த யூசர். ஓகேவா? அப்படி இல்லைன்னா செட் லோடிங் வந்து ஃபால்ஸ். ஓகே, இங்க வந்து லோடிங் ஃபால்ஸா இருந்தா மட்டும் இது பண்ண போறோம். ஓகேவா? ஓகே, ஸ்டேட். ஸோ இது வந்து இந்த கான்டெக்ஸ்ட் ப்ரொவைடர் வந்து நம்ம ரியாக்ட் ஆப்ல வந்து எல்லா இடத்துலயுமே யூஸ் பண்ணணும். ஸோ அது வந்து நம்ம ஸோ இது வந்து ஒரு நிமிஷம், இது வந்து ஸ்டேட் இங்க பாஸ் பண்ணிடலாம் நம்ம என்னென்ன வேல்யூ. ஸோ இந்த ஸ்டேட் இந்த இதையும் நம்ம பாஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த நம்ம ரியாக்ட் ஆப்ல எல்லா இடத்துலயுமே நம்ம எல்லா காம்பனண்ட்லயுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அப்படி யூஸ் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும், இண்டெக்ஸ்ல போய் auth context provider. ஸோ இதுக்குள்ள வந்து ரேப் பண்ணிட்டுருணும் நம்ம அப்ளிகேஷனை. பண்ணிட்டோம்னா இதுதான் இதோட யூஸ் கேஸ். ஓகேவா? ஸோ ரேப் பண்ணிட்டோம்னா இதுல இருக்க லாஜிக் வந்து இந்த ஆப் ஃபுல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னா ஒரு 3 பேஜ் கிரியேட் பண்ண போறேன். லாகின், சைன் அவுட், ஓகே, ப்ரொஃபைல்னு 3 பேஜ் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ நமக்கு இங்கே ஒர்க் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ண போறேன்னா ரியாக்ட் அவுட் டவுன் ரவுட் நேவிகேட் எல்லாமே யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்னா ரவுட்டரை வந்து இங்கே போட போறோம். இதை எடுத்து விட்டுருவோம். ரவுட்ஸ்குள்ள ரவுட் பாத்ல வந்து ஸ்லாஷ் லாகின் எலமெண்ட்ல வந்து லாகின் போட போறோம். ஓகேவா? ஸோ அதே மாதிரியே 3 ரவுட்ஸ் கிரியேட் பண்ணுறோம். sign up profile. ஓகே, ஸோ இங்க வந்து sign out கிரியேட் பண்ணோம். sign out, சாரி, இங்க வந்து sign up. நேம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் சைன் அப்னு. ஓகேவா? ஓகே, நான் வந்து அந்த சைன் அப்பை வந்து ரிஜிஸ்டர்னு மாற்றிக்கிட்டேன். ஸோ எனக்கு ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு. ஸோ நான் ரிஜிஸ்டர்னு மாற்றிக்கிட்டேன். ஓகேவா? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து யூசர் நேம் வந்து பாஸ்வேர்டு வாங்கணும். ஸோ அதுக்கு வந்து ஒரு ஸ்டேட் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸ்டேட் ஓகேவா? இனிஷியலாக வந்து ஸ்ட்ரிங் வச்சுக்கலாம். செட் பாஸ்வேர்டு. ஓகேவா? ஓகே,
ஸோ இந்த நான் அந்த இன்புட் ஃபீல்ட் போடுறதுக்கெல்லாம் நான் ஏற்கனவே எழுதி வச்சிருக்கேன். ஸோ அதை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். திரும்பி உட்காந்து ரொம்ப நேரம் ஆகும். ஓகே, இப்போ சைன் அப் பேஜில் நம்ம ரிஜிஸ்டர் பேஜில் வரலை. ஹேண்டில் லாகின் இஸ் நாட் டிஃபைன். ஓகே, ஸோ இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா யூசர் நேம்னு ஒன்று வச்சிருக்கேன். ஸோ ஒரு இன்புட் ஃபீல்டு, பாஸ்வேர்டுக்கு ஒரு இன்புட் ஃபீல்டு. ஸோ ஒரு பட்டன் வச்சுக்கிறேன் சைன் அப்னு. ஸோ நான் ரிஜிஸ்டர்னு கூட மாற்றிக்கிறேன். ஓகே, ரிஜிஸ்டரு ஹேண்டில் ரிஜிஸ்டர். ஓகே, ஸோ இதுக்கு நான் வந்து எழுதிக்கிறேன். ஓகே, ரிஜிஸ்டர் எழுதியாச்சு. ஓகே, சூப்பர். இங்கே வந்துச்சு பார்த்தீங்களா? ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா யூசர் நேம் வந்துருச்சு, பாஸ்வேர்டு வந்துருச்சு, ரிஜிஸ்டர் வந்துருச்சு. ஸோ இந்த பார்டர் மட்டும் எடுத்துட்டோம், நல்லாவே இல்லை. மார்ஜின் டாப். ஓகே, ஓகே அங்கே இருக்கு. ஸோ யூசர் நேமு, பாஸ்வேர்டு, ரிஜிஸ்டரு. ஸோ யூசர் நேம் பாஸ்வேர்டு இங்கே தான் பார்த்துக்கோம். ஓகே, சூப்பர் வருது. ஸோ இங்கே வந்து எல்லாத்தையும் முடிச்சிட்டோன்னே செட் யூசர் நேமு கிளியர் பண்ணிடுவோம். செட் பாஸ்வேர்டையும் கிளியர் பண்ணிடுவோம். ஓகேவா? ஓகே, ஸோ இங்கே நம்ம என்ன பண்ண போறோம்னா ஆக்சியோஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணுமோ அதை தான் பண்ண போகிறோம். சைனப்பில் வந்து NTH. ஸோ இந்த யூசர் நேம் பாஸ்வேர்ட் இருக்கா? ஸோ இந்த ரா டேட்டா வச்சு பாஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். Dot then response இது ஓகே, page 23. ஓகே, ரெஜிஸ்டர் பண்ணோன்னே யூசர் கிரியேட் சக்ஸஸ்ஃபுல்லி வந்துடுச்சு. சூப்பர். ஸோ இங்கே வந்து இதை அலாட் பண்ணிட்டு என்ன பண்ண போறோம்னா லாகின் பேஜுக்கு நேவிகேட் பண்ணிடுவோம். அதுக்கு நம்ம இங்க என்ன பண்ண போறோம், யூஸ் நேவிகேட் யூஸ் பண்ண போறோம். யூஸ் நேவிகேட். ஸோ ஓகே, ஸோ இங்க வந்து இங்க நம்ம என்ன பண்ண போறோம்னா அலாட் பண்ணி முடிச்ச உடனே நேவிகேட் பண்ண போறோம். navigate to login. ஓகேவா? ஓகே, சூப்பர். ஓகே, இப்போ அதெல்லாம் பார்ப்போம். இல்லை வரல. யூஸ் நேவிகேட் இஸ் நாட் டிஃபைன். டிஃபைன் பண்ணியிருக்கேன். யூஸ் நேவிகேட் இஸ் நாட் ஃபங்க்ஷன். சூப்பர். எங்க
இது நம்ம ரியாக்ட் ப்ரோட்டோம்ல இருந்து பண்ணணும். ரெஜிஸ்டர் டெஸ்ட் அட் ஓகே. யூசர் நேம் இஸ் நாட் டிஃபைன்டு. சேம் ரெஜிஸ்டர் மாதிரியே தான் வரும். ஓகே, இதுவும் அப்படியே தான் வரும். யூசர் நேம் பாஸ்வேர்டு, யூசர் நேம் பாஸ்வேர்டு. ஸோ இங்கே வந்து ஹேண்டில் லாகின். ஸோ இங்கே வந்து ஃபங்க்ஷன் எடுக்கலாம். ஓகே, ஸோ எல்லாமே பண்ணியாச்சு. ஸோ இங்கே நம்ம என்ன பண்ண போறோம்னா ரெஸ்பான்ஸ் ஈக்குவல் டு await axios டாட் போஸ்ட் வந்து போஸ்ட் என்ன பண்ண இதை போஸ்ட் பண்ண போறோம். போஸ்ட் டேட்டாக்குள்ள யூசர் நேம் பாஸ்வேர்டு. ஓகே, வச்சாச்சு. டாட் தென் ஓகே, இப்போ நம்மளுக்கு இந்த ரெஸ்பான்ஸ் வந்துடும். ஓகேவா? ஸோ ரெஸ்பான்ஸ் வந்த உடனே நம்ம வந்து டிஸ்பேச் பண்ணணும். ஸோ ஓகே, இந்த ரெஸ்பான்ஸ்ல வந்து நமக்கு டோக்கன் வரும். ஓகேவா? ரெஸ்பான்ஸ்ல டோக்கன் வரும். ஸோ அந்த டோக்கனை வந்து நம்ம லோக்கல் ஸ்டோரேஜ்ல ஸ்டோர் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நம்ம அந்த கான்டெக்ட்ல வந்து டிஸ்பேச் பண்ணணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன்னா dispatch use context of auth context. ஓகேவா? சூப்பர். ஸோ இந்த dispatch வந்து யூஸ் பண்ண போறேன். dispatch டைப் வந்து லாகின் பண்ணிடு. லாகின் செட் பண்ணிடு. நெக்ஸ்ட் வந்து பேலோட் பாஸ் பண்ண போறோம். பேலோட் வந்து LOAD ரெஸ்பான்ஸ் டாட் டேட்டா டாட் டோக்கன். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து நம்ம லோக்கல் ஸ்டோரேஜ்ல செட் பண்ண போறோம். டோக்கன் ஈக்குவல் டு போட்டு ஓகேவா? ஓகே, லாகின் பண்றேன். ஃபெயில்டு. நான் எதுக்கு ஃபெயில்னு இருக்கு? பாஸ்வேர்டு சைன் அப் பண்ணி ரெஜிஸ்டர். ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு நம்ம இது அரேல தான் ஸ்டோர் பண்ணிருக்கோம். ஸோ ஒவ்வொரு தடவை ரீப்ரெஸ் பண்ணும்போது அந்த அரே போயிடும். ஸோ டேட்டா பேஸ்ல ஸ்டோர் பண்ணியிருந்தா ஈஸியாக இருந்திருக்கும். ஓகே, யூசர் கிரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி நம்மளுக்கு இங்கே வந்துருச்சு. ஸோ inth@gmail.com inth@123 லாகின் பண்றேன். ஒண்ணுமே வரல. ஏன் வரல? ஏன்னா நமக்கு அப்ளிகேஷன்ல போய் இந்த டோக்கன் வந்து ஸ்டோர் ஆயிடுச்சு. ஓகேவா? சூப்பர். இப்போ இந்த டோக்கன் ஸ்டோர் ஆகணும்னு ஸோ
சிம்பிள் தான். ஸோ இப்போ லாகின் பண்ணோடனே நம்மளுக்கு ப்ரொஃபைல் பேஜுக்கு போகணும். ப்ரொஃபைல் பேஜுக்கு போனோடனே இந்த டோக்கன் எடுத்துட்டு போய் அங்கே வச்சு இந்த டோக்கனை பார்ஸ் பண்ணி நம்ம யூசர் நேம் வந்து டிஸ்பிளே பண்ண போகிறோம். சூப்பர். ஸோ இங்கே நேவிகேட் ப்ரொஃபைல். ஓகேவா? ஓகே. இப்போ நான் இங்கே நம்ம எதுக்கு இந்த டிஸ்பேட்ச் யூஸ் பண்ணோம்னா, டிஸ்பேட்ச் யூஸ் பண்ணி அந்த டோக்கனை வந்து இதில் ஸ்டோர் பண்ணிட்டோமா, ஸோ இந்த டோக்கனை வந்து ப்ரொஃபைல யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ ப்ரொஃபைல யூஸ் பண்ணணும்னா இங்கேருந்து நம்ம பாஸ் பண்ணணும். user use context of auth context. ஓகேவா? ஓகே. use context of auth context. ஸோ இங்க வந்து நம்ம ரவுட் பண்ண போறோம். இங்க இருந்து இந்த ரவுட் வந்து ப்ரொடக்ட் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ இந்த எலமெண்ட்டுக்குள்ள இந்த யூசர் வந்து இருந்தா மட்டும் இந்த இதுக்குள்ள ப்ரொஃபைல் யூசர் வந்து இருந்தா மட்டும் ப்ரொஃபைலுக்கு போ. அப்படி இல்லைன்னா லாகினுக்கு தள்ளி விட்டுரு. ஓகேவா? ரவுட்டை வந்து ப்ரொடெக்ட் பண்றோம். ப்ரொஃபைலுக்கு வந்து போகவே முடியாது. யூசர் இல்லாம ப்ரொஃபைலுக்கு போகவே முடியாது. ஓகேவா? ஸோ அதுதான் வந்து இதோட மீனிங். யூசர் வந்து பார்ப்போம். NTH at ஓகே. ப்ரொஃபைலுக்கு போயிடுச்சு. ஸோ இங்க வந்து நமக்கு நேம் வந்து டிஸ்பிளே பண்ண வைக்கணும். அதான். ஸோ இப்போ வந்து நான் லாகின்ல யூஸ் கான்டெக்ஸ்டா இதுக்கு நம்ம தனியா ஹூக்கே போட்டுக்கலாம். ஒவ்வொரு தடவை இந்த மாதிரி பண்றதுக்கு அதுக்கு ஒரு தனியா ஹூக் கழிக்கலாம். ஓகே. இங்க நான் ஒரு யூசர் நேம்னு எதுக்குன்னா இந்த டோக்கன்ல இருந்து நேம் எடுத்து நான் இந்த டோக்கனை நம்ம அதாவது இந்த ப்ரொஃபைல் அந்த ஆத்தரைசேஷன் ஹெட்டர்ல வச்சு நம்ம பாஸ் பண்ண போறோம். இந்த டோக்கன் வச்சு பாஸ் பண்ணோடனே நம்மளுக்கு வந்து நம்ம இங்க நேம் வரும். ஓகேவா? nth@gmail.com நம்ம யூசர் நேம் வரும். ஸோ அதான் இங்க எடுத்து பிரிண்ட் பண்ண போறோம். யூஸ் ஸ்டேட். ஓகே. இப்போ வந்து நான் இங்க வந்து கெட் இன்னொரு ஃபங்க்ஷன் எழுதுறேன். ஓகேவா? இது என்ன பண்ண போறோம்? அதே மாதிரி ஆக்டிவ்ஸ். ஓகே. கெட் பண்ண போறோம். இதுல தான் கெட் பண்ண போறோம். மொத்தம் எல்லாத்தையும் போஸ்ட் பண்ண போறோம். ஓகே. ஸோ இங்க வந்து என்ன வரும்னா ரெஸ்பான்ஸ் இவங்க என்ன போட்டுருக்காங்க. ஓகேவா? ஸோ அந்த ரெஸ்பான்ஸ் வந்து நான் இங்க செட் பண்ணிக்கிறேன். அப்புறம் வந்து கேட்ச். இது என்ன வந்துச்சுன்னா ஓகே. சூப்பர். ஸோ இங்க வந்து இந்த யூசரை பிரிண்ட் பண்றேன். வெல்கம் போட்டுட்டு அந்த யூசர் இருந்தா மட்டும் நான் யூசரை பிரிண்ட் பண்றேன். யூசர் நல்லா இல்லைன்னா மட்டும் தான் இந்த யூசரை பிரிண்ட் பண்றேன். ஓகேவா? நல்லா இல்லைன்னா மட்டும் இந்த யூசர் நேம் பிரிண்ட் பண்றேன். ஓகே. இது நான் என்ன பண்ண போறேன்னா இது வந்து யூஸ் எஃபெக்ட் நடக்கணும். அதாவது இந்த பேஜ் லோட் ஆகுறப்ப நடக்கிறது.
இனிஷியலா நடக்கிறதுனால நான் வந்து எம்டி போட்டுட்டு ஒவ்வொரு தடவை இது லோட் ஆகும்போது கெட் யூசர் ப்ரொஃபைலை போய் ஃபெச் பண்ணிட்டு வரும். ஓகேவா? ஓகே, ஃபெச் பண்ணிட்டு வந்து வெல்கம் யூசர் நேம் இருக்கு. ஓகேவா? ஒருத்தன் பார்ப்போம், வராது நம்ம நேரத்துக்கு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா லாகின் இங்கே வந்து ப்ரொஃபைலுக்கு புஷ் பண்ணுது. ஓகே, வெல்கம்னு வந்துருச்சு. இங்கே வந்து யூசர் வரல. ஏன் வரல? இப்போ இங்கே ஏதோ தப்பு நடக்குது. இப்போ எல்லாமே பண்ணிட்டோமா? ஸோ இங்கே வந்து டோக்கன் பாஸ் பண்ண மறந்துட்டோமாங்க. ஸோ ஆத்தரைசேஷன் டோக்கன் வந்து செட் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஆக்சுவல்ஸ் ஹெட்டரில், அதாவது இங்கே நம்ம ஹெட்டரில் பண்ணியிருக்கோம்ல, அதே மாதிரி ஆத்தரைசேஷன் செட் பண்ணணும். டிஃபால்ட்ஸ் ஃபஸ்ட்டு ஈக்குவல் டு போட்டுட்டு இந்த டோக்கன் இங்கேருந்து வருது யூசர். ஓகேவா? ஸோ இந்த யூசருக்கு நம்ம டோக்கனை செட் பண்ணியிருக்கோம். எங்கே பண்ணோம்? லாகின்ல. எங்கே பண்ணோம்? இங்கே பண்ணோம். யூசர் ஈக்குவல் டு ஆக்ஷன் டாட் பேலோடு. ஓகேவா? அந்த பேலோடு எங்கேருந்து அனுப்புகிறோம்னா இங்கே அனுப்புகிறோம். பேலோடில் வந்து டோக்கன் செட் பண்ணியிருக்கோமா? ஸோ அங்கே வந்து செட் ஆயிடும். ஓகே, இப்போ வந்து வரணும். வரல. ஏன் வரல? என்னமோ தப்பு நடக்குது. welcome@gmail.com dispatch எங்க யூஸ் பண்றோம்? யூசர் நேம் இங்க வருமா? அப்ளிகேஷன் ஹெட்டர்ல வந்து இது பண்ணிடுவோம். கான்ஸ்ட் கெட் யூசர் ப்ரொஃபைல் ஐ திங்க் கெட் பண்றோம். ஸோ நம்மளுக்கு இங்கே என்ன வருதுன்னு பார்ப்போம். Okay, access is not defined. So in a property of undefined setting authorization, கரெக்டாக தான் பண்ணியிருக்கேன். axios டாட் டிஃபால்ட்ஸு ஹெட்டர்ஸு காமன் அறையில் வந்து ஆத்தரைசேஷனை வாங்கி ஆத்தரைசேஷனுக்கு வந்து செட் பண்ணுறோம். கரெக்டாக தான் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த எம் மிஸ் ஆனதுனால இன்னமும் வந்து தொலையுது. ஓகே, அன்ஆத்தரைஸ்னு வருது. 401 அன்ஆத்தரைஸ்னு. ஏன்? நம்ம பேக் அண்ட் லாஜிக்கை பார்க்கணும். அன்ஆத்தரைஸ் நம்ம போடவே இல்லை. ஓகே, லாகின் unauthorized நம்மளுக்கு request sage request failed with 401 status unauthorized.
ஓகே, ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். லாகின்க்கு புஷ் பண்ணுது. ஓகே, ப்ரொஃபைலுக்கு புஷ் பண்ணுது. ப்ரொஃபைலுக்கு புஷ் பண்ணும்போது கெட் ரிக்வெஸ்ட்ல வந்து அன்ஆத்தரைஸ்னு வருது. அப்பனா இங்கதான் ஏதாவது தப்பு. டோக்கனை இங்க செட் பண்ணணும். மென்டல் பாய். ஒவ்வொரு டைப் பண்ணி கை வலிக்குது. திரும்பி அன்ஆத்தரைஸ்னு வருது. ஏன் ஒட்டி என்ன செஞ்சுப்பாங்க? செஷன்ல அந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் விட்டுருந்தேன். ஓகேவா? ஸோ ஆத்தரைசேஷன் ஸோ கரெக்டாக போட்டேன். ஸோ இங்கே வந்து அந்த யூசர் அந்த டோக்கனை செட் பண்ணிட்டேன். செட் பண்ணிட்டு அனுப்புனோன்னே நம்மளுக்கு என்ன வருதுன்னு பார்ப்போம். ஓகே, ஏபி ஏ ஃபர்ஸ்ட் வந்து ரெஜிஸ்டர். ஒரு யூசர் நேம் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேன். ஏபி ரெஜிஸ்டர் பண்ணோன்னே ஆயிடுச்சு. ஓகே, இங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு abcd@gmail.com வந்துருச்சு. டோக்கனும் இங்க ஸ்டோர் ஆயிருக்கும். ஓகேவா? டோக்கனும் இங்க ஸ்டோர் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ வந்து நம்ம லாக் அவுட் லாஜிக் மட்டும் டக்குன்னு பார்த்துடலாம். ஸோ லாக் அவுட் எப்படின்னா இங்க ஒரு பட்டன் வச்சுக்கிறேன். சிம்பிள் லாக் அவுட் தான் இருக்குது. சிம்பிள் நேம் கிளிக் பண்ணோன்னே அண்ட் லாக் அவுட். ஸோ இங்க என்ன பண்ண போறோம்னா லோக்கல் ஸ்டோரேஜ்ல இருந்து ரிமூவ் பண்ண போறோம். நைட்டத்தை அந்த டோக்கனை ரிமூவ் பண்ண போறோம். அப்புறம் என்ன பண்ண போறோம்னா அந்த டிஸ்பேட்ச் ஃபங்க்ஷன்ல டைப் பாஸ் பண்ண போறோம். அப்பதான் அந்த ஸ்டேட் அப்படியே அப்டேட் ஆகும். லாக் அவுட்னு ஆக்சுவலி இது லோக்கல் ஸ்டோரேஜ் ரிமூவ் பண்ண தேவையில்ல. இங்க பாத்தீங்கன்னா டிஸ்பேட்ச்ன்ற ஸ்டேட்ல வந்து நம்ம லாக் அவுட்னு டைப் பண்ணிட்டோம்னா இங்க போய் நம்மளுக்கு யூசர் வந்து நல்லாயிருமா. ஸோ நம்ம இங்கேயே அந்த இதை பண்ணிக்கலாம். ரிமூவ் ஐட்டம். ஓகே, லாக் அவுட் பண்றேன். ஓகே, சூப்பர். நம்ம டோக்கன் எக்ஸ்பயர் ஆகி அதாவது டிலீட் ஆகி லாக் அவுட்டுக்கு போயிடுச்சு. ஓகே, ஆச்சு. ஓகே, சூப்பர் போயிடுச்சு. லாக் அவுட் ஆயிடுச்சு. ஓகேவா? ஓகே, ஸோ நம்ம ஜேடபிள்யூடி டோக்கன் வச்சு எப்படி ஆத்தரைசேஷன் பண்றதுன்னு பார்த்தாச்சு. ஸோ ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நான் நெக்ஸ்ட் என்ன வீடியோ பண்ணணும்னு கமெண்ட் பண்ணுங்க. நான் அந்த டாபிக்ல இந்த வீடியோ போட ட்ரை பண்றேன். ஓகே, தேங்க்யூ.